ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரியர் growth 360. எந்த விதமான செலவும் இல்லாம மெக்கன்சியோட ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்றது மூலமா மெக்கன்சில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலிடான பேட்சா உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ண முடியும். இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன கத்துப்பீங்க இந்த ப்ரோக்ராம்ல அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெக்கன்சி ஃபார்வர்ட் ப்ரோக்ராமோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வீடியோஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்த கிரைட்டீரியா நீங்கள் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஹை ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேறு எந்த ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஓகே, எவ்வளோ ஹார்ஸ் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் மினிமம் 2 மணி நேரம் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா 10 வீக்ஸில் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ 130+ கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்ட்ரீஸ் லிஸ்ட் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கன்சியோடைய அஃபிஷியல் போர்ட்டலில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ப்ரோக்ராம் வந்து April 20 வரையும் தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கன்சியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபார்வர்ட் பேட்சை வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேனல்ஸ், சோஷியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே உங்களால் ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய ரெஸ்யூம்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் பல மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட், என்ன கோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் எடுக்க முடியும் அண்ட் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நிஜமாவே நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர் ஸ்கில்ஸ் லெவல். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஸ்கில்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லெவலுக்கான ஆக்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸை வச்சு நீங்கள் நெட்வொர்க்கிங் ரிலவெண்ட்டான கோர்சஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸ்கில்ஸ் லெவல் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய 6 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது அடாப்டபிலிட்டி அண்ட் ரீசைலன்ஸ். அதாவது மோஸ்ட்டாக நம்ம எம்என்சியில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜைல் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வேரி ஆகும். அண்ட் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸில் வந்து ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூலையும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எந்த ரோலுக்கு போனீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் மெக்கன்சியோட ஃபேமஸ் 7 ஸ்டெப் ப்ராப்ளம் சால்விங்கை நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்குன்னா ப்ராப்ளம் எப்படி கிளியராக டிஃபைன் பண்ணுறது, இஷ்யூஸ் வந்து எப்படி ட்ரீ யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை மேனேஜ் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி பிரேக் பண்ணுறது, ஹைப்போதசிஸ் டெவலப் பண்ணுறது அண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, சிந்தசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அல்லது வந்து எந்த ஒரு ரோல் போனாலும் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து பண்ணுறப்ப அதை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அண்ட் அதுக்கான ஆக்ஷன் வந்து எப்படி நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் வெல்பீயிங். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸில் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது டிஜிட்டல் அண்ட் ஏஐ எசென்ஷியல்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பூமிங் டெக்னாலஜியாக வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு அடிஷ்னல் ஆட் ஆன் போனஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸோட லைவ் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டீப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ரியல் டைம் வெபினார்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ரோலுக்கு 100% ஈக்குவலண்ட்டாக டெக்னிக்கலாக இல்லாட்டினாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஃபைனல் ஸ்டெப் எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து நீங்கள் அப்ளை நவ் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபர்ட் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 130+ கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 20 க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி செலக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜாப்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்களா, ஸோ எங்கேருந்து கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் நேம் நீங்கள் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், நேம், ஜெண்டர், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலி நீங்கள் வந்து இந்த கன்சென்ட் செக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட மோட்டிவேஷன் என்ன, அண்ட் நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களோட எஜுகேஷன் ஃபோக்கஸ் வந்து எந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷனுக்கு எந்த பர்டிகுலர் கேட்டகிரி வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அஃபிலியேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கன்சென்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 8 செக் பாக்ஸஸ் இருக்கும். நீங்கள் எல்லா செக் பாக்ஸஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா forward@mckinsey.org உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும். இந்த பர்டிகுலர் இமெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 15 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டேஸில் அப்டேட் ஆகிடும். தென் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.